வணக்கம். இப்போ நம்ம ட்ரா பண்ணுறப்போ பெயிண்டிங் என்னென்னா, ஒரு சிம்பிளான ஒரு புக் மார்க் வந்து நம்ம அப்போ பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாஸ்கிங் டேப்பில் வாட்டர் கலர் பேப்பரை வந்து நீங்கள் பார்க்குற ஷேப்பு இங்கே பாருங்கள், நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இது போல் மாஸ்கிங் டேப் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க உங்கள் பேடில். ஓகே. ஸோ அடுத்தது என்னென்னா, இந்த மாஸ்கிங் டேப்புக்கு உள்ள ஒரு 1/2 சென்டிமீட்டர் இல்லை 1 சென்டிமீட்டர் கேப்பில் வந்து இது போல் வந்து ஒரு கட்டம் போட்டுக்கோங்க. ஓகேவா? பென்சிலில் நான் இப்போ கட்டம் போட்டிருக்கேன். நம்ம இப்போ 18 ஷேட் வாட்டர் கலர் கேக் வந்து எடுத்துருக்குறோம். இல்லை நீங்கள் 24 ஷேட்ஸ் இருந்தாலும் ஓகே. இது கேம்லின் ஆர்டிஸ்ட் வாட்டர் கலர் கேக். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங் பிகினராக இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் வாட்டர் கலர் கேக்கே போதும். ஸோ இந்த நம்ம கட்டமாக போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த லைன்ஸு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போது எல்லோ கலர் வந்து ஆட் பண்ணுறோம். ஃபுல்லாக வந்து நம்ம இப்போ வந்து எல்லோ கலர் வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து எல்லோ கலர் வந்து ஆட் பண்ணிட்டு வரோம். அந்த கட்டத்துக்குள்ளே பண்ணிகிட்ருக்கோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டிண்ட் கலர், அதாவது ரெட் கலர் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், அது வாட்ரு வந்து இன்னும் ட்ரை ஆகலை. அதுக்குள்ளாகவே வந்து நம்ம வந்து அந்த ரெட் கலர் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ எல்லோவும் ரெட்டும் மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள், எப்படி ஷேட்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். அடுத்ததாக நம்ம ஆட் பண்ணுற கலர் வந்து ப்ளூ. ஸோ இது வந்து ஒவ்வொரு அதாவது ஒரு ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர், இன்னொரு ஏரியாவில் பார்த்திங்கன்னா வேறு கலர் இருக்கிற போல் ஒரு எஃபெக்ட் தெரியுது பாருங்கள். நம்ம அடுத்ததாக வந்து லைட் ப்ரௌன் கலர் ஒரு ஆப்போசிட் சைடு கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர், நல்லா டார்க் பிங்க் கலர் நம்ம வாட்டர் பேஸாக வந்து இதை ஆட் பண்ணுறோம் பாருங்கள். ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர், அதாவது இப்போ போட்டிருக்கோம் இல்லைங்களா, கட்டமாக வந்து இந்த எல்லோ அண்டு ட்ரை கலர்ஸ் வந்து நம்ம இப்போ பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுக்கும் வெளியில் பார்டர் செக்ஷனில் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுறோம். அதாவது மாஸ்கிங் டேப்புக்கும் உள்ளே நம்ம கட்டமாக வரைஞ்சிருக்கிறோம் பார்த்திங்களா, அதுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இப்போ வந்து நம்ம கலர்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். இது வந்து டார்க் க்ரீனை வந்து வாட்டர் பேஸாக எடுத்துருக்குறோம் பாருங்கள்.
இப்போ ஃபுல்லாக வந்து அந்த க்ரீன் கலர் வந்து பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாஸ்கிங் டேப்பை ரிமூவ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் வந்து நம்ம பண்ணிக்கலாம். லாங் ஸ்கேல் ஒன்று எடுத்துக்கோங்க. டார்க் ப்ரௌன் கலர், அதாவது ஜெல் பென், இல்லைன்னா நீங்கள் பிளாக் கலர் ஜெல் பென், ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு கலர் எடுத்துக்கோங்க. ஸோ இன்சைடில் இருக்கிற, அதாவது உள்ளே இருக்கிற அந்த கட்டமான பகுதிக்கு கொஞ்சம் பர்ஃபெக்ஷனாக வந்து அந்த லைன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ ஒரு சைடு மட்டும்தான் வந்து அந்த பார்டர் போல் நம்ம போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். லைன் ஆர்ட்டாக தான் நம்ம வரைய போகிறோம். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தண்டு பகுதி வரைஞ்சோம். இப்போ வந்து இலை வந்து வரைகிறோம். இப்போ பாருங்கள், 2 சைடும் வந்து இலை வந்து வரைஞ்சிருக்கோம். இப்போ வந்து அந்த பூ வந்து எப்படி வரைய போகிறோன்றதை பாருங்கள். ஸோ நல்லா வந்து அந்த விரிந்த பூக்களாக வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து ஜஸ்ட் ஹேட்சிங், இந்த மாதிரி ஹேட்சிங் லைன்ஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். அடுத்தபடியாக வந்து பேக்ரவுண்டில் இன்னொரு வந்து ஃப்ளவர் ஆட் பண்ணலாம். அதுக்கும் பேக் சைடில் இன்னொரு வந்து ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணலாம். அது பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பூச்செடியோட சிறு சிறு பூக்கள் போல் நம்ம வந்து ஒரு அழகான பகுதியை வந்து வரையலாம். இங்கே பாருங்கள், பேக்ரவுண்டில் இன்னொரு இந்த ஃப்ளவர்ஸ் வந்து இருக்கிறது போல் ஒரு எஃபெக்ட் வந்து இப்போ நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ நீங்கள் பிளாக் ஜெல் பென் இல்லைன்னா ப்ரௌன் ஜெல் பென் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் அந்த லீஃபை விட்டுட்டு பேக்ரவுண்ட், அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம கட்டமாக நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்த வந்து ஸ்கேலில் பேக்ரவுண்ட் அந்த பார்டர் அவுட்லைனை வந்து நம்ம இப்போ போடுறோம். பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்கு.
இப்போ நம்ம வந்து டாப் சைடு வந்து ஒரு ஹோல் போட்டுக்கிட்டோன்னா புக் மார்க்ஸுக்கு தேவையான ரோப் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சைடாக வந்து என்னுடைய சிக்னேச்சர் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம அந்த ஹோல் போட்டிருக்கோம். சிங்கிள் பஞ்ச் டூல் மிஷின் வச்சு நம்ம அதை போட்டிருக்கோம். அழகாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.